ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இது. ஸோ உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. நான் வந்து கேழ்வரகை நைட்டு ஊற வச்சு இப்போ எடுத்திருக்கேன். அது கூடவே 4 முந்திரி 5 பாதாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவை ராகியோட மில்க்கு மட்டும்தான் நமக்கு தேவை. அதோட திப்பியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து மில்க்கை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுபோல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பாதாம் வந்து நைட்டு ஊற வச்சு சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பாதாம் தான் சேர்க்கணும். அதில் போல் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 டேஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. ஸோ குழந்தைங்க தான் குடிக்கணும்னு இல்லை, பெரியவங்களாம் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் வந்து நைட்டு நீங்கள் சோக் பண்ணிடணும். இதை நைட்டு ஃபுல்லாக இது ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ காலையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மில்க் எடுத்து பண்ணலாம். நீங்கள் அப்போவே வந்து கேழ்வரகை தண்ணியில் போட்டு அப்படியே அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மில்க் வராது, நல்லாவும் அரைப்படாது இது. ஸோ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், குழந்தைக்குன்றதுனால நான் சர்க்கரை லைட்டாக போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், விடாமல். நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உருண்டையாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் இது போல் விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே திக்கான பதத்துக்கு வருது பாருங்கள். விடாதீங்க. விட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிரும், இல்லைனா வந்து உருண்டையாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது போல் நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் தெரியாமல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது எப்படி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். ஸோ ஸ்மெல் எல்லாம் வேறு மாதிரி, ஃப்ளேவர் வராது, வேறு மாதிரி மாறிடும். ஸோ உஷாராக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பசுநெய் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய் ஆட் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. கண்டிப்பாக 10 நாளில் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒல்லியாக இருக்காங்க உங்கள் குழந்தை அப்படின்னு ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 டேஸ் தொடர்ச்சியாக மார்னிங் இட்லி தோசைக்கு பதிலாக இதை கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் ரொம்பவே ஒரு நல்ல குட் ஹெல்த்தி ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நாம் இது ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஊற வச்சு இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருந்தா நம்ம 2 மினிட்ஸில் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது சாய்? நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.